friends, இப்போ நம்ம ஒரு 4 blouse bridal blouse பார்க்க போறோம். சோ அது வந்து என்னென்ன டிசைன் அப்படிங்கறது ஒரு blouse உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் கையில வச்சிருக்கிறது ஒரு ப்ளூ கலர் blouse. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கையில வச்சிருக்கிறது ஒரு ப்ளூ கலர் blouse. சோ இதுல என்னென்ன கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நெட்ல வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஃபுல்லா காயின் வர்க். காயின் கூட பாத்தீங்க அப்படினா நல்ல குவாலிட்டியான காயினா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம ஜுவல்லரி பண்ணுவோம் இல்லையா, ஃபேஷன் ஜுவல்லரி. ஸோ அந்த காயின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேடே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து அந்த காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து கோல்டு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி கண்டினியூஸ் ஜர்தோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட், திருப்பி ரன்னிங் ஸ்டோனு, திருப்பி சுகர் பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சாரீ வந்து ரெட் கலரு, ஸோ அதனால் ரெட்டு ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு வந்து ஜர்தோசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்டராக. அண்ட் அதுக்கப்புறம் நான் அட்வான்ஸில் வந்து லீஃப் ஸ்டிச் ஒன்று சொல்லி தருவேன், லோடிங் லீஃப் மாதிரி. ஸோ அந்த லீஃப் தான் வந்து நான் ஃபுல்லாக ஜர்தோசியில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், பேக் நெக் ஃபுல்லாக. அதுக்கு சென்டராக வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இதை ஃப்ளவர் மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச்சில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேடே ஆகாது. ஸோ நல்ல குவாலிட்டி காயின். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 200 rupees. நீங்கள் வந்து ஃபேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வாங்குறோம் இல்லையா, அந்த ஷாப்பில் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். நான் வந்து அப்போ வாங்கி வச்சிருந்தேன் ஒரு 4-5 பாக்ஸு. ஸோ அது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பேக் நெக்கு. சின்னதாக அங்கங்கே ஒரு மோட்டிவ்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவ்ஸ்லேயே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டர் செயின் வச்சுட்டு ஒரு சும்மா ரவுண்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஹேண்டு பார்க்கலாம். ஹேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கில் நான் என்ன கொடுத்துருந்தனோ அது அப்படியே ஹேண்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்டர் மட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் மட்டும் பார்டர். ஏன்னா இது வந்து நெட்டு. ஸோ நெட்டு கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வெயிட் ஓவராக கொடுக்க வந்து கிளிய ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஆனால் இது நல்ல திக் நெட்டு. ஸோ நீங்கள் சாஃப்ட் நெட்லேயே திக் நெட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போத்தீஸில் வந்து கிடைக்குது. நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி திக் நெட்டு. ஸோ அந்த நெட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் நெட்டாக கொடுக்காம டபுள் நெட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணோம். ஏன்னா சிங்கிள் நெட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக கிழிஞ்சிரும் இல்லையா நம்ம போடும்போது, அதனால டபுள் நெட்டு லேயராக கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு திக்காக தெரியுது நெட்டும். பேக்கில் நான் என்ன கொடுத்துருந்தோம் அதே தான். இதுக்குள்ளே நடுவில் இந்த லீஃப்க்கு நடுவில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காயின்ஸு இங்கே இந்த காயின் எல்லாமே இங்கே அப்படியே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விட்டுருக்கேன். ஸோ அங்கங்கே ஒரு சின்ன காயின் வந்து அப்படியே ஹேண்ட் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக்கும் வந்து என்னென்னா பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கும். ஆஸ் யூஷுவல் பார்டரு அண்ட் அந்த ஜர்தோசி லீஃபு, அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன் வச்சுட்டு காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குந்தன் ஸ்டோனில் ஒர்க்கு. ஸோ இந்த ப்ளூ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பர்பிள் கலரு பாடி, ப்ளூ கலரில் ஹேண்டு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளவுஸு. ஸோ செகண்ட் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர். சாரீ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளூவும் சில்வரும் மிக்சிங் ஆகி ஒரு என்னோட சாரீ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அந்த சாரியோட கலரு. ஸோ அதனால் வந்து நான் அதை வச்சு மேட்ச் பண்ணி தான் வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாக பண்ணேன். ஏன்னா சாரியில் வந்து இந்த ப்ளூவும் சில்வரும் எப்படி கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரியோட கலரு. ஸோ அதனால் நான் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த சாரியில் வந்து இந்த டான்ஸிங் கேர்ள் வந்து இருந்தது சரிங்களா. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த டான்ஸிங் கேர்ளை அப்படியே அந்த சாரியிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து நான் ப்ளவுஸ்க்கு 2 பக்கமும் போட்டுட்டு இருக்கிற ஸ்பேஸில் வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சின்ன மோட்டிவ்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கிட்ட வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி அதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து நான் ஒரு ட்ராப் ஷேப்பில் வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு கொடி மாதிரி டிசைன் கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு லீஃப்லாம் கொடுத்துட்டு 4 நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு, மீட்டர் செயின் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ்லேயும் வந்து லோட்டஸ் மாதிரி போட்டிருக்கேன். அங்கங்கே சின்ன மோட்டிவ்ஸு. இந்த பொம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு அதுக்கு பொம்மை கலர் வந்து ஸ்கின் கலரு, அதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து ரெட் கலரு, ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து பிளாக் கலரு, அதோட தலைமுடி வந்து பிளாக்கு, அதுக்கு மேலே வந்து அது கிரீடம்மு, அப்புறம் சின்ன ஹேண்டு, அதில் மோட்டிவ்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸு. அவங்களோட பாவாடையில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து செயின் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் க்ரீன் கலரில்.
ஸோ அந்த சாரியில் வந்து சில்வரும் இல்லாமல் க்ரீனும் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த க்ரீனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸில் வந்து க்ரீன் போட்டிருந்தேன். கீழே வந்து இந்த பார்டர் வந்து ஸ்டோன்ஸ்லேயே வச்சுட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் தான் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டிச் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன 4 நம்பர் பீட்லேயே வந்து 5 நம்பர் பீடில் இட்லி பீடுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பின்னாடி பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே வந்து எம்போஸ்டாக இருக்கும். ஸோ இட்லி பீடு வந்து நான் அங்கங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அங்கங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இட்லி பீடில். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. இங்கே என்ன லேடி போட்டிருந்தனோ அதே தான் அந்த சைடு ரைட் சைடும் போட்டிருக்கேன் அண்ட் லெஃப்ட் சைடும் போட்டிருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் கட்டிங்கில் வந்து ஸ்கேலப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். பேக் நெக்கு இதுதான். ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து அந்த லேடியை வந்து ஒரு லேடியை சென்டராக அப்படியே நான் ஹேண்டில் அவங்கள போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஹேண்டு ஃபுல்லாக, அதாவது இந்த மோட்டிவ்ஸ் சின்ன மோட்டிவ்ஸ்லாம் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கட் பீடு. ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இந்த பீடு. ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் தெரியும். ஆனால் வந்து இது வெளுக்காது. ஸோ அப்படி நல்லாயிருக்கும். ஸோ அந்த பீடு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டினியூஸ் ஸ்டிச் எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிற ஸ்பேஸில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜர்ரிலையும் சில்க்கும் கலந்த மாதிரி இந்த த்ரெட் வந்து வரும். ஸோ அந்த த்ரெட்டில் தான் வந்து நான் வந்து உள்ள வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலப் டைப்பில் அந்த கட் பீடை வச்சு அப்படியே லோடிங் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் வந்து 4 நம்பர் பீட்ஸில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட டிசைனு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னா 8000 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிசைனுக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்ல ஹெவி ஒர்க்கு தான். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது ப்ளவுஸு. ஸோ 3வது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுல் ஒர்க்கு, பேக் ஃபுல்லு, ஹேண்டு வந்து 3 இன்ச் ஹேண்டு தான். இதுக்கு வந்து நான் 11 இன்ச் ஹேண்டு போடலை. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா அந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ரதம் இருக்கிற மாதிரியும் அப்புறம் அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா வந்து சென்டராக பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்கு சுற்றி ஒரு டைமண்ட் பொசிஷனில் வந்து கொடி மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக் நெக் வந்து நான் பார்டர்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படியே 2 லைன்ஸ் சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி, அதாவது ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு இதில் வந்து சுகர் பீட்ஸில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டைமண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு திருப்பி சில்க் த்ரெட்டில் வந்து ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்து லீஃப் மாதிரி சில்க் த்ரெட் உள்ளே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்று விட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது க்ரீனு, பிங்க்கு, க்ரீனு அந்த மாதிரி. அதுக்கு நடுவில் இந்த லீஃப் மாதிரி இப்படி கொண்டு வந்தேன். அந்த சுகர் பீட்ஸ்லேயே ஒரு லீஃப் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. அந்த இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா தாம்பிள் ஒர்க் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் இது வந்து எலிஃபண்ட்டு. ஸோ இந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே ஒரு ரதம் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எலிஃபண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்லேயே அவுட்ரு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எலிஃபண்ட்டோட கண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கண், இது தும்பிக்கை, இது வந்து அதோட மேலே ஹெட்டு பார்ட்டு அண்டு தந்தம். இதுக்கு மேலே அந்த அந்த எலிஃபண்ட்டோட பாடிக்கு மேலே தான் வந்து இந்த ரதம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வீடு மாதிரி அப்படி செட் பண்ணி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எலிஃபண்ட்டை போட்டுட்டு பெருசாக வந்து அந்த ரதம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதேமாரி கீழேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. ஸோ இதில் வந்து தாம்பிள் ஒர்க்கு, க்ரீனில் தாம்பிள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் தாம்பிள் ஒர்க் அண்ட் லோடிங், அதே மாதிரி ப்ளூ கலர் த்ரெட் செயின் ஸ்டிச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சைடு எலிஃபண்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக குட்டியூண்டா எலிஃபண்ட்டை வந்து ஹேங்கிங்ஸில் பண்ணேன். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கும் சின்ன எலிஃபண்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 எலிஃபண்ட், இந்த சைடு ரைட்டு அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு எலிஃபண்ட் போட்டுட்டு சென்டரில் வந்து அந்த ரதம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போட்ட மாதிரியே ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது 3வது ப்ளவுஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ப்ளவுஸ் பார்த்தோம், அதுவும் வந்து ஃபுல் ப்ரைடலு. ஸோ இந்த 3வது ப்ளவுஸும் வந்து பேக் ஃபுல் ஒர்க்கு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம 4வது ப்ளவுஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அதுவும் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் ப்ளவுஸில் வந்து ஸ்டோன்ஸு அண்டு அதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எப்பவுமே ஹோல்ஸ் இருக்கும், குந்தனில் வந்து ஹோல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிசைனு குந்தன் ஒர்க் எடுத்திருக்கேன். அது வந்து ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு டிசைனு, பேக்கில் வந்து ஸ்கேலப் டைப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மா சிம்பிள் ஒர்க் தான், பேக்கில் ஹேண்டில் தான் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போது இந்த ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்குடு மாதிரி போட்டுட்டு, அதாவது பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கிராஸ் டைப்பில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன், இதில் வந்து ஹோல் இருக்காது. ஸோ நார்மல் பிளெயின் ஷைனிங் ஸ்டோனு. ஸோ இந்த ஸ்டோன் வந்து ட்ராப் ஷேப்பும் மெரூன் கலரில் வந்து ரவுண்ட் ஷேப்பும் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு சுற்றி வந்து சுகர் பீடு அண்டு 3ஆம் நம்பர் பீட்ஸில் சூரியன் மாதிரி, அதாவது அந்த கான்செப்டில் வச்சு பண்ணியிருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப்பில் வந்து ஒரு லைன் சுகர் பீடு அண்டு 3ஆம் நம்பர் பீட்லேயே வந்து ட்ராப் ஷேப்பும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. சாரீ வந்து மெரூன் கலருன்றதுனால மெரூன் கலர் பார்டர் த்ரெட் லோடி கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், திருப்பி த்ரெட் லோன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நம்பர் பீட் அண்டு சுகர் பீட். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே வந்து நான் 3ஆம் நம்பர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 4ஆம் நம்பர் பீட் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் மட்டும் ஹெவியாக இருக்கும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள், பேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அதே தான். ஆனால் இது வந்து 2 சைடும் நான் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கு. ஏன்னா அவங்க 2 பக்கமும் மாற்றி சாரீ கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி போட்டிருந்தோம். ஏன்னா மார்வாடி டைப்ஸில் கட்டினாங்கன்னா இப்படி கட்டுவாங்க, நார்மலாக நம்ம ஆஸ் யூஷுவல் கட்டினா இப்படி கட்டுவோம் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து அதேமாதிரி மெரூன் கலர் லோடிங் அண்ட் அதுக்கு ரெட்டில் வந்து தாம்பிள் ஒர்க் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஸ்டோனு அண்ட் அதை சுற்றி சுகர் பீடு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது சுற்றியும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு 3ஆம் நம்பர் பீடு அண்ட் திருப்பி சுகர் பீடு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து 3ஆம் நம்பர் பீடில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் நெக்லேயும் அதே தான் ஸ்கேலப் டைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டும் அதே தான் சேம். ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ட்ராப் ஷேப்பில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து சிம்பிள் டிசைன்ஸு. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5000 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிசைனு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆன்லைன் ஆர்டராக இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைன் ஆர்டராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பண்ணித்தரோம். ஸோ ஆன்லைன் ஆர்டர் அப்படின்னா கொரியர் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். 1000 rupeesலேருந்து உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது ப்ளவுஸு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000 rupees. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து கொரியர் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட மெஷர்மெண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு 1000 rupeesக்கு நீங்களே போட்டுருங்க, சாரீ வந்து இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நானே வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். இன்னும் பல்காக தரீங்க, ஒரு 10 ப்ளவுஸ் தரீங்க அப்படின்னா இப்போ 1000 rupeesன்னு சொல்கிறது ஒரு 1500 டிசைன் வந்து போட்டு தருவேன். ஏன்னா பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, நானும் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக வந்து போய் வாங்குவேன். ஸோ அப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் ட்ராவல் வந்து கம்மியாகும். இப்போ ஒரு ப்ளவுஸாக கொடுக்கும்போது நமக்கு ட்ராவலும் வேஸ்ட்டு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு கொரியரும் வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இதை நீங்கள் பல்காக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட், எனக்கும் ப்ராஃபிட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ப்ளவுஸுமே நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டாட்டா.